ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார். நீங்க உண்ட சொல்லி கொண்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷால்லா சார். நீங்க உங்களோட சவுண்டை காணுமே, வரலையா ஸ்க்ரீன்ல? வருது சார். நான் சொல்லணுமா? ஓ சொல்லணுமே, அவ்வளவு தானே உங்களோட ப்ராக்டிஸ். ஓகே ஓகே சொல்றேன் இன்ஷால்லா சார். ஆ فضخمت كسرتين ضمتين سطور سكون فضخمت ضممت فضخمت فضختين فتحة இவ்வளோ பிள்ளை. كسرمت فتحتين. உங்களோட ஸ்க்ரீன்ல வர வர செலன்மெண்ட் கடைசி கிளாஸ்ல சொல்லி சொன்னமே, எப்படி இருந்து? அதுதான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் சார். அதான் நீங்க இப்ப லம்மத்துன்னு சொல்றீங்க, நீங்க அது فتحتين போல வந்துட்டு நான் ضمة. பிள்ளை சொல்லணும். நீ சொல்லி கொண்டு தான் நினைக்கிறீங்க, உங்களோட ஸ்க்ரீன்ல வர வர சொல்லணும், அல்லது பிள்ளை. ஆமா அப்படிங்களா? சரி ஓ சரி. நான் உங்களுக்கு ரிப்பீட் அதை ரிப்ளை பண்றேன்னு பாத்துக்கோங்க. சரியா வர வர அவசரம் இல்லாம ஆறுதலா சொல்லி கொண்டு போனா சரி. வர வர சொல்லணுமா? இல்ல. بسم الله الرحمن الرحيم. فضخمت كسرتين ضمتين سطور سكون فضخمت ضممت فتحة كسرمت فتحتين ضمة كسرة ضمتين صد كسرتين كسرمت ضممت سكون فتحة كسرتين ضمتين. சரி, இது கொஞ்சம் டிலே ஆகினதால வந்த மிஸ்டேக். அடுத்த எல்லாத்துலயும் நீங்க மிஸ்டேக் விட்டுக்கிறீங்க. எத்தனை மிஸ்டேக் வந்து? 4 மிஸ்டேக் வந்திருக்கேன் சார். மொத்தம் 4, டிலே ஒன்று சேர்த்து மொத்தம் 5 வந்து. கடைசியில கொஞ்சம் ஓகே டிலே சார். ஆகுது. நான் ஒரு முறை சொல்லி அது ரொம்ப காட்டுறேன். ஸ்பீடா வந்துட்டே இருக்கேன் சார். அது ஸ்பீட் இல்லையே அது. எல்லாத்துக்கும் இடையில இருக்கிற இடைவெளிகள் சமமா தான் நிக்கிற. அது உங்களோட கண்மட்டத்தில் அது ஸ்பீடா மாத்திக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க, எப்படி எப்படி இதை ஸ்லோவா சொல்லணும்னு சொல்லி. இல்லை அவசரம் இல்லாமல் சொல்றதுக்கான ஐடியா பாருங்க. நான் இப்போ ஸ்க்ரீனை ஃபாலோ பண்ணிக்கிறேன் பாருங்க. ஃபத்ஹ மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், ஷத்து, சுகூன், ஃபத்ஹ மத்து. மிச்ச டைம் பாருங்க. லம்மு மத்து, ம். ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து. எவ்வளவு நேரம் இருக்குது? இன்னும் வந்து இல்லை, இப்பதான் வருது. இருக்கு. ஃபத்ஹத்தைன், லம்மத்துன், கஸ்ரத்துன், ஓகே சார். லம்மத்துன், ஷத்து, கஸ்ரத்தைனி, கஸ்ரு மத்து, ضم مد، سكون، فتحة، كسرتين، ضمتين. நீங்க தைன் தான் சொன்னீங்க. தைனி சொல்லணுமா? விலங்கல்ல. தைன் தான் சொல்லி கொடுத்தீங்க. இப்ப தைனி சொல்றீங்க. தைனி சொல்லணுமா தைன் சொல்லணுமா? எதுல? லம்மத்தும். ஃபதஹத்தைன். சரி, நீ எப்படி சொன்னாலும் சரி. பத்தஹத்தைன், பத்தஹத்தைனி, எது சொன்னாலும் சரி. பத்தன்னு நிப்பாட்டில். ஓகே. ம். கடைசியில தை நீனு அந்த இஷ்யூ உண்டு, அது பிரச்சனை இல்லை. இன்னு சொன்னாலும் சரி. நீங்க கஷ்டமண்டு இன்னண்டு உங்களுக்கு டைம் போதாது இன் நிப்பாட்ட போறனாலும் பிரச்சனை. பத்தஹத்துன் பத்தத்தைன் நிப்பாட்டினாலும் பிரச்சனை இல்லை. சரி, நான் சொல்ல நீ சொல்லி டைம் போதாது ஃபாஸ்டா வருதுன்னு சொல்றீங்களே. இப்ப நான் தை நீ என்ன நீட்டி அழகா எடுத்த டைம் எடுத்து சொல்லு. நான் அப்படி டைம் நீக்குது இல்லைங்க சொல்றது. இப்ப நீங்க லாஸ்டா சொல்றீங்க இது புரியுது ஃபாஸ்டா சார். போகுது, டைம் இல்ல, அடுத்து செல்லுக்கிறது வந்துடலன்னு சொல்லி. இப்ப நான் ஒன்று ஓகே ஓகே. சொல்லி டைம் நிப்பாட்டி நிதானமா இருந்து அவசரப்படாம அடுத்த சொல்லு வரைக்குமே டைம் நீக்குது. லாஸ்ட் ஓகே சார். தைன் வரும் வரைக்கும் நான். அது டென்ஷன் ஆகுது. அதனால அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதான் நான் உங்களுக்கு போன கிளாஸ் நான். ஏன்னா போன கிளாஸ்ல 10 மினிட்ஸ் தான் படித்தோம். அடுத்து 10 மினிட்ஸ் இருக்கிற வேர்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா, இன்னைக்கு நீங்க டென்ஷன் ஆகாம சரளமா அந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணி ஒர்க்கை செய்யறதா உங்கள்ட்ட இருக்கிற பெரிய ஒர்க்குன்னு சொன்ன. போன கிளாஸ் கடைசி நான் உங்களுக்கு வாய்ஸ்ல சொல்லி இந்த விஷயத்தை.
சரி, ஓகே. நான் திருப்பி ஒருக்கா செலக்ட் போட்டேன். ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ். அவசரம் அவசரம் இல்லாம ஆறுதலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். فضخمت كسرتين ضمتين صدة سكون فضخمت ضممت فتحتين كسرمت فتحتين ضمة كسرة ضمة صد كسرتين كسرمت ضممت سكون فتحتين كسرتين ضمتين. ஆ, ஓரளவுக்கு ஓகே. இப்பவும் மிஸ்டேக் தான். இடையில இப்பவும் மிஸ்டேக் விட்டுருக்காரு. ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஆனா அதுவும் நீங்க வராம நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அது முக்கியம். இன்ஷா அல்லாஹ் சார். அந்த குழப்பம் வரப்படாது. பார்க்குற நேரம் இது ஃபதஹத்துன்னா கஸ்ரத்தைனா அந்த குழப்பம் எங்களுக்கு வரவே கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல ஓகே. இன்ஷா அல்லாஹ். நாங்கள் அடுத்த பாடத்துக்கு மூவ் ஆகுவோம். 100 கட்டம் போட்டு வீட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் சார் 2 நாளா. அப்படி இருந்தும் மிஸ்டேக் வந்துருச்சு. அதான் அதுல இதுல பிராக்டிஸ்ல இருக்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேனே, எங்களுக்கு எதெல்லாம் நாங்க பிழையாக காண்றோம் என்றதை நீங்க அடையாளப்படுத்தி அதுகள்ல இருந்து நீங்க வெளியாகிறதுக்காக தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். டென்ஷன் இன்ஷா ஆகிறது, அல்லாஹ் சார். ஓடுறது, போயிட்டு முட்டி மோதி நிக்கிறது, இதெல்லாம் எங்களோட ஓதல்ல தூரமாக்கப்பட வேண்டியவைகள்ங்கிறத நீங்க விளங்கிப்பீங்க. நீங்க இந்த ரெக்கார்டிங் கேளுங்க, உங்களுக்கு அது இன்னும் ஐடியா வரும். என்ன இன்ஷா அல்லாஹ் சார். முறை பிழை ஊட்டிக்கிற ஐடியாலாம் வரும். சரி, ஓகே. நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இப்ப நாங்க ஒரு முக்கியமான பகுதிகளை வரோம். உங்களுக்கு எழுத்துக்களும் சொற்களும் தெரியும். உருவாண்ட எழுத்துக்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு எழுத்துக்கள் இன்னொரு எழுத்துக்களோட சேர்ந்து வருகின்ற போது அதோட வடிவம் எப்படி வருதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த எழுத்துக்களை அல்ஹம்துலில்லாஹ். நீங்க என்ன செய்யுங்க போறீங்கன்னா, நாங்க சூறாக்களாக பக்கங்களாக ஓத போற நேரத்துல எங்களோட ஓதல் கொஞ்சம் வித்தியாசமா மாறுது. அதாவது சரியான ஓதல் என்று சொல்லப்படக்கூடிய காரிமார்கள் ஓதுகின்ற அந்த வடிவத்திலிருந்து நான் நான் அந்த காரிமார்களோட டோனை பேசல, ராகதம் என்ற சைட பேசல. மாற்றமா எழுத்துக்களோட வடிவங்கள் உச்சரிக்கிற அந்த வடிவங்கள் கொஞ்சம் நாங்க மாற்றத்தை நாங்க ஃபீல் பண்றோம் எங்களோட ஓதல்ல. உண்மையில ஓகே மாறுது. இன்ஷா. ஆனா அந்த அந்த மாறுதல் ஏன் இடம்பெறுது என்கிறதென்றால், அந்த மாற்றம் வரத்துக்கான மிக முக்கியமான காரணம், நாங்க எழுத்துக்களையும் சொற்களையும் தெரிந்து கொண்டு நேரடியாக குர்ஆனுடைய சூறாக்களை, குர்ஆனுடைய பக்கங்களை நோக்கி நாங்க போறதால தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை கொண்டு வருது. எனவே நாங்க நேரடியாக எங்களுக்கு தெரிந்த சொற்களை எழுத்துக்களை வைத்துக்கொண்டு சூறாக்களை பக்கங்களை ஓதுறதுக்கு முன்னால அதுல இருக்கிற முக்கியமான ஒரு பகுதியை நாங்க ஃபில் பண்றதுதான் உங்களோட இந்த பகுதிக்குரிய பாடத்திட்டம். அது நாங்க சொல்லுவோம்படி வசனங்களுக்கூடாக எங்களை நாங்க கொஞ்சம் பயிற்றுவித்துக் கொள்ளுகிறது. எங்களோட ஓதலை நாங்க சரி செஞ்சு கொள்றது. வசனங்களை டார்கெட் ஓகே. பண்ணி எங்களோட எழுத்துக்கள் வடிவங்கள், எங்களோட சொற்களினுடைய வடிவங்களை நாங்க சரியான முறையில மாற்றிட்டு நாங்க என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய பகுதி சிஸ்டத்துக்கு, அதாவது வசனங்களாக ஓதலாய்க்கலாம், பக்கங்களாக ஓதலாய்க்கலாம், சூறாக்களாக ஓதலாய்க்கலாம் என்ற அந்த பகுதிக்கு நாங்க போவோம். அது வரைக்கும் நாங்க குர்ஆனுடைய வசனங்களை எங்களுக்கு தேவையான சில அடிப்படைகளை டார்கெட் பண்ணி தான் நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. அதுல மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், இன்றைக்கு நாங்க பார்க்க போற அடுத்த முக்கியமான சாப்டர் என்னென்றால், வசனங்கள்ட இறுதியில அல்லது நிறுத்தி ஓதுற இடங்கள்ல எங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நாங்க ஓதிக்கொண்டு வரப்போற நேரத்துல அப்படியே வந்து மெதுவா நிப்பாட்டணும். அப்படி என்றால் நாங்க வளமையா ஓதுற அந்த பகுதியான ஓதல்ல அந்த அமைப்பு அந்த வடிவத்தை வசனத்திட இறுதியில நாங்க ஓத மாட்டோம். ஏன்னா, வசனத்திட இறுதியில நாங்க அல்லது நிறுத்துகின்ற இடங்கள்ல கொஞ்சம் வித்தியாசமா தான் ஓதுவோம். சில போது ஃபத்ஹத்துன் வந்திக்கும் நாங்க சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுவோம். சில போது ஃபத்ஹத்தைன் வந்திக்கும் நாங்க நீட்டி நிப்பாட்டுவோம். சில போது குர்ஆன்ல வேற ஒரு மெத்தட்ல வந்திக்கும் ஒரு எழுத்து நாங்க வேறொரு எழுத்தா மாற்றி நிப்பாட்டிப்போம். இப்படி நாங்க ஓதிக்கொண்டு வருகின்ற அமைப்புகள்ல ஓதுகின்ற வசனங்களோட இறுதிய நிப்பாற்ற ஒழுங்கு கொஞ்சம் வளமைக்கு மாற்றமாக குர்ஆன்ல நாங்க நிப்பாட்டி வருகிறோம். அப்ப இதுல நாங்க ஒரு தெளிவோட இருக்கணும். ஒரு குழப்பம் இல்லாம ஒரு சிச்சுவேஷனோட நாங்க இருக்கணும். இதுல வருகின்ற குழப்பம் எங்களோட ஓதுல மிக கடுமையாக தாக்கம் செலுத்தும். அப்ப நாங்க இன்றைக்கு முதலாவது படிக்க போற அடுத்த சாப்டர் என்றால், வசனத்திட இறுதியில நாங்க ஓத வேண்டிய முறைகள் பற்றிய ஒரு பாடம் எங்களுக்கு தெளிவா இருக்கணும். சரியா? ஓகே சார். மொத்தமாக 3 முறைகள் காணப்படுது.
நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இது மூன்றையும் இன்றைக்கு நீங்க உங்களுக்கு ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அந்த வகையில ஓகே. முதலாவது முறை என்ன சொல்லுது என்றால் வசனத்தோட இறுதியில இந்த ரெண்டு அடையாளம் என்ன? ஒன்று ஃபத்ஹ், அடுத்தது ஃபத்ஹத்தை. ஃபத்ஹத்தைன். இந்த ரெண்டு அடையாளங்கள்ல ஏதாவது உண்டு நாங்க ஓதிக்கொண்டு போற வசனத்துல இறுதியில நிறுத்துகின்ற அந்த இடத்துல வந்துச்சு என்று சொன்னால், அல்லது வசனத்தினுடைய இறுதியில அலிஃப் என்ற எழுத்து வந்துச்சு என்றால் நாங்க என்ன செய்யணும் என்றால் அந்த 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 இடத்துல நிறுத்த போறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல வரக்கூடிய இறுதி எழுத்தை நாங்கள் இரண்டு அளவு டூ கவுண்ட் நீட்டி நிப்பாட்ட வேண்டும். மட்டும் இரண்டு அளவு மட்டும், அதுக்கு மேலதிகமாக நீட்டுவது பிழை. இரண்டு அளவு என்றால் என்ன என்று சொன்னால் எங்களுடைய கைவிரல் ஒண்ட மூடிட்டு திறக்கின்ற நேரம், அல்லது நேரத்தில் சொன்னால் அது ஒரு செகண்ட் என்ற அளவு. இப்ப நான் இதுல உதாரணங்கள் போட்டிக்கிறேன். இப்ப இதுல பார்க்கலாம். இது எங்களுக்கு அறிமுகமான வசனங்கள் என்ற வகையில உங்களுக்கு ஈஸி ஆயிக்கும். இந்த சொல்ல பார்த்தீங்க என்றால் அஃப்வஜன் என்று முடியுது. நான் எப்படி நிப்பாட்டுவோம்? அஃப்வாஜ. எஸ், ஜ. அந்த ஜி என்ன செய்வோம்? இரண்டு அளவுக்கு ஒரு செகண்ட் நீட்டி நிப்பாட்டும். அஃப்வாஜ என்று போக மாட்டோம். அது பிழை. அப்ப அந்த ஜீமினுடைய நீட்டுகின்ற அளவு இரண்டு அளவு ஒரு செகண்டாக நாங்க நீட்டி நிப்பாட்டுவோம். இரண்டாவது எப்படி வரும் இது? லஹ. ஆ, மா லஹ. மேலக. ஏன்? இறுதியில் அலிஃப் வைக்குது. எனவே நாங்க அந்த ஹாவை இரண்டு அலிஃப் அளவு இருக்கு. நீட்டி நிப்பாட்டணும். இதுல என்ன செய்வோம்? கடைசி எழுத்து யா வந்துக்குது. என்ன செய்யணும்? ரப்பிக்க புஜ்ஆ. எஸ். ஏன் நாங்க யாவை பாக்குறல்ல, இறுதியாக வந்திருக்கிற அடையாளம் எது? மேல தோ. அலிஃப் மேல இருக்கு. அலிஃப் அல்ல. அலிஃப் சகீரா இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? தான் பிரச்சனை. அலிஃப் சகீரான்னு எங்க படிச்சீங்க? சாரி, யார் சொன்னது? அலிஃப் மத்து. மத்து. அலிஃப் மட்டுமல்ல, அலிஃபே இல்லது. அது இருங்க இருங்க. என்னது? ஃபத்ஹ மத்து. பதுக்கு மத்து, பதுக்கு மத்து. இந்த அலிஃபு மேல் மத்து, சின்ன அலிஃபு, பெரிய அலிஃப் எல்லாம் இங்க இல்ல. அதுக்கு பேர் பதுக்கு ஃபத்ஹ் மத்து. மத்து. ஃபத்ஹ் மத்து இருக்குது அந்த இடத்துல. எனவே நாங்க என்ன செய்யறோம்? அந்த ஐனை நாங்க இரண்டு அளவுக்கு ஒரு செகண்ட் நீட்டுவோம். இதான் முதலாவது வசனத்தில இறுதியில நிறுத்தி ஓதக்கூடிய அமைப்பில் உள்ள விஷயம். இது ஓகே ரைட்டா? இன்ஷா அல்லாஹ் சார். இரண்டாவது முறைக்குள்ள வருவோம். இரண்டாவது முறை என்ன சொல்லுது என்றால் பாருங்க, வசனத்துல இறுதியில இந்த மாதிரி தா வந்துச்சு என்றால் இந்த தாக்கு பேர் என்ன? தாமரப்பூத்தா இல்லாட்டி வெரி குட். தாவல் மரபூத்தா. மிச்ச சிம்பிளான தா. நிறைய தா கழிக்கிற இந்த தா மிக்குது. இந்த தா பேர் என்ன? இந்த தா பேர் தெரியாது. இந்த இது சாதாரண தா, 2 புள்ளி தான்னு சொல்லுவோம். ரெண்டு இது என்ன தா? தோ. இதுக்கு இது என்ன தோ. பேர்? அப்படி தெரியல ஹஸ்ரத். நான் அந்த அளவுக்கு படிக்கல ஹஸ்ரத். அந்த அதுக்கும் பேர் தெரியாது. சரி, இதெல்லாம் இந்த விஷயம் ஒன்றல்ல. சும்மா நாங்க ஒரு நாலேஜுக்காக தெரிஞ்சு கொள்ள விஷயங்கள். இந்த தாக்கு வந்து பெரிய தான்னு சொல்லுவாங்க. இந்த தாக்கு பெரிய தான்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீ சொன்னது மாதிரி நொக்தா வார, டொட்டு வார, சட்டி தான்னு சொல்லி பல பேர்களை சொல்லுவாங்க. இதுல முக்கியம் இல்லை. இந்த தாவல் மரபுத்தாங்கிறது முக்கியம். தாவல் மரபூத்தான்னு சொன்னீங்களே அந்த பேர் முக்கியம். அந்த முக்கியமான ம். விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. தாவல் மரபூத்தா வந்துச்சு என்றால் வசனத்துல இறுதியில நிறுத்தி ஒதுங்குற இடத்துல வந்துச்சு என்றால் நீங்க என்ன செய்யணும் என்றால் அதை நீங்க பெரிய ஹாவாக மாற்றணும். அதுக்கு தான் என்ன ஓகே. செய்யணும்? சுக்கூனை வச்சு நீ பாடணும். பாருங்க ஓகே சட்டம் சார். எப்படி மாறுது பாருங்க. அதாவது அல் குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு எழுத்தையே நாங்க தலைகீழாக மாற்றி ஓதக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்க மாறுகின்றோம். இதுல பாருங்க, முதலாவது வசனம் எப்படி நீ பாடணும்? எப்படி நீ பாடணும்? நாருல்லாஹில் மூக்கத்தத்து. மூக்கத்தத். மூக்கத்தா. மூவதஹ். ய. ய. மூவதஹ். அப்ப அந்த தூ எங்க? மூக்கத்தத். இந்த தூ என்ற எழுத்து ஹாவாக மாறி அந்த ஹாக்கு சுக்கூனை வச்சப்பட்டு நீ பாடப்படும். ரெண்டாவது மு சோ தோ. மு மு ச த. சரியா சரியா? மு மு ச த தோ. ஆ ஆ. சரியா சரியா? இப்படி இருக்கு. மு மு ச த தோ. மோ ய. சொதத்தா பெலே பெலே ஹாவா மாத்தி சுக்குன் வைக்கணும்.
தாவ மாத்திடணும், தாவ தூக்கிடணும், தாவ வைக்கப்படாது. மு ச த த வேலை ட்ரை பண்ணுங்க. என்னவா மாத்தணும்னு சொல்றீங்க சார்? சத்தம் என்ன சொல்லி இப்ப என்ன சொன்னீங்க? விளங்கிட்டு சொன்னீங்களே இப்ப தாவுல் மர்பூத்தாவ பெரிய ஹாவாக மாற்றி சுக்குன வைக்கணும். பாப்போம். மு ச த த இப்ப என்ன செஞ்சீங்க? மோ சதத்தா நான் என்ன செய்றீங்க? இந்த தாக்கு பத்தகத்து ஹாக்கு மேல வச்சு பக்கத்துல பத் ஹாவை சேர்த்து சுக்குன வைக்கிறீங்க. சரியாது? ஆமா சார், அது அப்படிதான் வைக்கிறேன். சரியாது ஓகே. ஓகே சார். ம். எப்படி வரும்? இப்போ அதுதான் சார், மு ச த த அது சரியான்னு கேட்கிறேன் நான். சரியா நீங்க சொல்றது ஆன்சர். இதுல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியா நீங்க உங்களோட ஓதல மாத்திக்கிறீங்க அப்படியா? சுக்கூர் வச்சுதானே சார் ஓதி இருக்கேன். எதுக்கு சுக்குன்னு வச்சுக்கிறீங்க? ஹா- தாமரை பூத்தா வந்துச்சுன்னா ஓ, அத ஹாவா நீங்க மாத்திருக்கு இங்க. மாத்தலையே, நீங்க ஹாவை மாத்தலையே. நீங்க என்ன செஞ்சீங்கன்னால் இன்னொரு ஹாவை பக்கத்துல சேர்த்துக்கிறீங்க. இந்த தாக்கு மேல பத்தகத்தின வச்சு பக்கத்துல இன்னொரு ஹாவை மு சேர்த்துக்கிறீங்க தாய். ச த ஆ மு ச த ஆ மு சத்தா அல்ல அப்ப தா அப்ப நீ என்ன அந்த செஞ்சீங்க? தாயும் சேர்த்துட்டு சொல்லிட்டேன். நீங்க என்ன இப்ப என்ன செஞ்சீங்க தெரியுமா? இப்ப நீங்க செஞ்ச வேலை வந்து இந்த தாவை போட்டு வச்சுட்டு தாளை இல்லாம ஆக்கிக்கிறீங்க. மு சத்தா பிளே. இப்ப நீங்க தாளை தான் இல்லாம ஆக்கிக்கிறீங்க. மு மு ச த ஆ மு ச த தாளத்தான் நீங்க இல்லாமக்க கூடாது. ஆகவே செய்ய வேண்டிய வேலை என்றால் இவரை இல்லாமல் ஆக்கணும். இதுல ஹாவ சேர்க்கின்றால் மு ஸ்வத என்று வரும். மு ச த சரியா? மூணாவது எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். மு மு இது ம ச த விலங்கல்ல. மு ம ச த எல்லாம் தா தா தான் வருது அப்படியா? சரி படிப்போம் மு சரி. ம ச த த த த முபத்த த எல்லாம் உண்டு அப்படியா? ஆ மு ம மு ம இ த த ய கடைசி எழுத்துல நீங்க ஹாவ போடுறீங்க. ஓகே, ஹாக்கு போட்டு ஹா சுத்தி. போட்டு சுக்கூன். ஆனா இந்த 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 தாலுக்கு பதிலா நீங்க தாவை உச்சரிக்கிறீங்க. தாவை வருது இப்போ உங்களோட சவுண்ட்ல. முமத்தத்தா. மு ம த த அதாங்கிற தா. கடைசியில் வர சவுண்ட் என்ன? தா. அப்படியா? த த அது தாங்கிறது பிழை. தான் வரக்கூடாது. மு ம த த சரி ஓகே. அந்த இந்த 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 எழுத்துல சவுண்ட் எப்படி வரும்? இந்த எழுத்து நான் எப்படி உச்சரிப்போம்? த அப்படியா? தல் தாலுக்கு மேல ஃபத்ஹத்துன் வைத்தால் உச்சரிப்பு எப்படி த வரும்? த த அப்படியா? த த அப்படிதானே? ம். மு ம த த அல்ல அது நான் சொல்ல கேளு. இப்ப கேளு, இந்த இந்த தாலுக்கு மேல ஃபத்ஹத்துன் வைத்தா இதை உச்சரிக்கிறது த அப்படியா? த த அப்படியா? த அப்படியா? எது சரி? த நான் முதலாவது சொன்னது த என்றது சரியோ, ரெண்டாவது சொன்னது த என்றது சொன்னது சரியா? நாக்கு, நுனி நாக்கு பின்னாடி உள்ள 2 ஈர தொடுறது கிடையாது. பின்னாடி நாக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி 2 நாக்கும் ஃபிளாட்டா வச்சு சொல்றது. தல். தல். அப்ப நீங்க ஓத போகல தேன்னு சவுண்ட் வந்தா பிள்ளையே நீங்க சொல்றது. ஓகே சார். இல்ல இப்ப நீங்க முமத் உச்சரிப்போட தத்தா வடிவத்தை சொல்றீங்க சரியா? வாயில உச்சரிப்பு வருது பிள்ளையா? அது எப்படி அது சாத்தியமா வருது? இப்ப நீங்க உச்சரிப்போட பிராக்டிஸ் வடிவத்தை பண்ணிட்டு வரேன் சொல்றீங்க சார். சரி. ஆனா அதை பிராக்டிஸ் பண்ணீங்க இப்ப இல்ல. அது எப்படி அது? பாடமாகிக்கிறோம் சரியா, பாடமாகிக்கிறோம். ஆனா பிராக்டிஸ்ல எங்க பிராக்டிஸ் யாரும் பாத்தில அப்படியா? ஹை ஓகே தப்பு இன்ஷால்லா. தப்பா ஓதி இருக்கு. ஓகே அந்த விஷயத்தை நான் பார்ப்பேன், பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு 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 உங்களோட உங்களோட ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ள தான் கேட்டுக்கொண்டேன். இப்போ நீங்க விலை கொள்ள வேண்டியது இறுதி எழுத்து நாங்க இந்த இடத்துல ஹாவாக மாற்றுறது என்ற முக்கியமான விஷயம். சரியா? ஓகே சார். மூன்றாவது மெத்தடுக்கு வந்தோம் என்றால் இதுவரைக்கும் நீங்க பார்த்த இரண்டு சந்தர்ப்பங்களை தவிர இரண்டு மெத்தட் பார்த்துக்கிறீங்க. இந்த ரெண்டு மெத்தட்டும் ஆ. போக அடுத்த ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்க செய்ய வேண்டியது ஒரே சுக்கூன். வேலை. இறுதி எழுத்துக்கு நீங்க சுக்கூனை வச்சு ஓதினால் சரி. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். சரியா? இப்ப இதுல உதாரணத்தை ஓகே பாருங்க. சார். ஹாக்கு சுக்குனு வைப்பீங்க. அஹ்லதஹ் என்று வரும். ஃபீ அஸ்லத்தா. என்று கடைசி சுக்குனு வைப்போம். பைத் என்று கடைசிக்கு சுக்குனு வைப்போம். இது கிளியரா? கடைசி சுக்குனு வைப்போம். ஓகே சார். இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் இது போன்ற ஒவ்வொரு
முறைகளுக்கூடாகவும் குர்ஆன்ல உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத 10 உதாரணங்களை நீ கட்டாயம் தேடணும் குர்ஆன்ல. நீங்க ஓகே ஓதுற சார். பணிக்கும் அதுல வசனங்களோட இறுதியில நான் நிறுத்துறது சரிதானா, எனக்கு என்ன சரி குழப்பங்கள் இருக்கிறதா என்கிறத வைத்துட்டு நீங்க முழுமையா தேடணும். தேடி எந்த ஒரு குழப்பமும் இல்லை அப்படி என்றால் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக வரலாம். அடுத்த பகுதி நான் மூவ் ஆகுவோம். இல்ல எனக்கு என்ன வசனம் வந்து இது, இந்த வசனத்தில் எனக்கு நிப்பாட்டத்தில் பிரச்சனை இருக்குது என்றால் சூரோட பெயரையும் எத்தனையாவது வசனம் என்ற அந்த பகுதியை நீ எடுத்துட்டு வந்தீங்கன்னால் அது பற்றிய முழுமையான விளக்கத்தை அறிவை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சார். இதான் எங்கட இன்றைய பாடம். வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய ஒழுங்குமுறைகளோட தொடர்பான பாடம். இதுல இருந்து அடுத்த பகுதியை பாட கிளாஸ்ல ஸ்டார்ட் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சார். எனக்கு ரொம்ப நாளா ஒரே டவுட், அல்காரியால உள்ள சூறால முடிக்கிறது தான் ரொம்ப டவுட். அத இப்ப மாதிரி 2 3 சூறா வருது. சரி, இப்ப பேசிட்டு நீங்க இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு அந்தந்த உங்களுக்கு டவுட் ஆகிற சூறா எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணுங்க, தேடுங்க, ஆராயுங்க. ஆராய்ஞ்சிட்டு எடுத்துட்டு வாங்க ரிப்ளை. ஓகே சரியா? ஓகே இன்ஷா அல்லாஹ் சார். ம். ஓகே சார்.